செப்டம்பர் 1. ஸோ செப்டம்பர் 1 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெட்டர் ரைட்டிங் டேங்கிறாங்க. ஸோ லெட்டர் எழுதுறது பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து ரொம்பவே கம்மியாச்சு. எல்லாருமே வந்து மெயில் அனுப்புவாங்க, இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்து இந்த காலம் வந்துருச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம பேனா பிடிச்சி எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல உள்ள எல்லா உணர்வுகளும் வந்து அந்த லெட்டர்ல வந்து எழுதுவோம். ஸோ கடிதம் எழுதுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனான ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எழுதுறதே ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ எழுதணும், உங்களோட சிந்தனைகளை வந்து நீங்க ஒரு டைரியில எழுதுறாகட்டும், நோட்ல எழுதுறாகட்டும், இந்த மாதிரி எழுதுற பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏசினி பாசிட்டிவிட்டி டேங்கிறாங்க. ஸோ ஏசினி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில பேர் முகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ஸ்கின் வந்து இருக்காது. சில பேர் முகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பருவா இருக்கும், சில பேர் முகத்தில் அங்கே மறு இருக்கும், சில பேர் முகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழி குழியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம் தான். சில பேரோட ஸ்கின் டைப் வந்து ஒரு ஆயிலி கைண்ட் ஆஃப் ஸ்கின் டைப்பாக இருக்கனால அவனோட முகம் வந்து சில இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லையா, அந்த மாதிரி ஏசினியான ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்க லைஃப்ல உங்களுக்கு கொடுத்த ஒரு முகத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பியூட்டி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை நீங்க பாசிட்டிவிட்டியா எடுத்துக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அது மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் கேட் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. பூனை வகைகளை பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பூனை, ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு அழகான ஒரு பூனை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் கேட் அப்படிங்கிற ஒரு பிரீடு வந்து சொல்றாங்க. எதுக்காக இது வந்து ஜிஞ்சர் கேட்னு சொல்றாங்களோ, இஞ்சி எப்படி பாக்குறதுக்கு இருக்குமோ அதே மாதிரி அது இஞ்சி மாதிரியே பாத்தீங்கன்னா அதோட கலர்ஸ், ஸ்கின் டோன் எல்லாமே இந்த பூனைக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஜிஞ்சர் கேட் வந்து நிறைய பேர் வந்து பெட் அனிமல்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸா பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்லயும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 1 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 2. ஸோ செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா கேலண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டே. ஸோ கேலண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிரிகோரியன் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுவே 1752 1752 செப்டம்பர் 2க்கு முன்னாடி வரைக்கும் ஜூலியன் கேலண்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஜூலியன் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ கிளைமேட் வந்து வேற ஒன்று இருக்கும், ஆனால் கேலண்டர் வேற ஒன்று இருக்கும். ஸோ தப்பா வந்து அந்த ஜூலியன் கேலண்டர் வந்து காமிச்சுது. இதனால போப் கிரிகோரியன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புது வகையான கேலண்டர் வந்து டிசைன் பண்ணாங்க. அதை டிசைன் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2க்கு அப்புறம் செப்டம்பர் 14 வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் 11 நாள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க அந்த வருஷத்துல. அது ஏன் ஸ்கிப் பண்ணாங்கன்னா ஸோ கிளைமேட் வந்து ராங்கா காமிக்குது, கேலண்டர் ஜூலியன் கேலண்டர் தப்பா இருக்கிறதுனால அந்த ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டர் மாற்றும் போது 11 நாள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து 1752 எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2க்கு அப்புறம் செப்டம்பர் 14 இருக்கும். ஸோ இந்த நாள் வந்து உலக சரித்திரத்திலே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்குது. இந்த அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கேலண்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கரெக்டான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கேலண்டர் வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து கிரிகோரியன் கேலண்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கோகனட் டே, தேங்காய்க்கான நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. உலகத்திலே அதிக அளவுல தேங்காய் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால தான் அதிக அளவுல வந்து தேங்காய் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவில் அதிக அளவுல பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்ல வந்து தேங்காய் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரளா இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஸோ இந்த அன்னைக்கு நம்ம தேங்காவோட எல்லா வகையான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், தேங்காவை நம்ம அதிக அளவில் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோகனட் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோகனட் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா லிவ் ஃபியர்லெஸ் டே. ஸோ பயப்படாம வாழணும். வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை வந்து யாருக்குமே எதுக்குமே பயப்படாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபியர்லெஸ் டே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக செப்டம்பர் 2 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 3. ஸோ செப்டம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர் டே. ஸ்கை ஸ்கிராப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயரமான பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ 20 மாடி 30 மாடி 40 மாடி மாதிரியான உயரமான பில்டிங் வந்து ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்பாங்க. ஸோ இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்க்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1900 வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தாரு, லூவிஸ் சிவிலியன் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தாரு. இவரோட பிறந்த நாளை தான் ஸ்கை ஸ்கிராப்பர் டேயா வந்து கொண்டாடுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய உயரமான பில்டிங்ல நிறைய வந்து இவரை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்கை ஸ்கிராப்பர்ங்கிறாங்க. இவர் பெரிய ஒரு ஜீனியஸ். இவருக்கு மரியாதை செலுத்துற விதமாக தான் வந்து இந்த நாளை வந்து ஸ்கை ஸ்கிராப்பர் டேயா வந்து கொண்டாடுறாங்க.
அதே மாதிரி இந்த செப்டம்பர் 3 பாத்தீங்கன்னா மெர்ச்சன்ட் நேவி டேங்கிறாங்க. ஸோ மெர்ச்சன்ட் நேவிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் பயணத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் வந்து மெர்ச்சன்ட்ஸ்மாங்க. அந்த மாதிரியான மெர்ச்சன்ட்ஸ் ஒரு கூட்ஸ் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு கொண்டு போறதாகட்டும், இல்ல பேசஞ்சர்ஸ் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறதாகட்டும், இந்த மாதிரியான வியாபாரிகள் இருக்கிற இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாத்தையும் கடல் பயணத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லா விதமான வியாபாரிகளையும் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பர் 3 பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டே இன் சான் மெரினோ அப்படிங்கிறாங்க. ஸோ சான் மெரினோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கு. இந்த கண்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், உலகத்திலே 5வது சின்ன நாடுன்னு சொல்லி இந்த சான் மெரினோ கண்ட்ரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கண்ட்ரில மொத்தமே 33,000 மக்கள் தான் இருக்காங்க. ஆனா இந்த கண்ட்ரில இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17வது ரிச்சஸ்ட் கண்ட்ரியா வந்து இந்த சான் மெரினோ அப்படிங்கிற இந்த சின்ன நாடு வந்து இருக்குது. ஸோ இந்த நாடு வந்து உருவான ஒரு நாள் சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. ரோமன் எம்பையர்ல இருந்து விரிவிச்சு 301 ஏடி செப்டம்பர் 3 இந்த கண்ட்ரி வந்து அபிஷியல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாள் வந்து ஒரு நாடு ஃபார்ம் ஆன ஒரு நாளா வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 3 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 4. ஸோ செப்டம்பர் 4 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டேக்வாண்டோ டே. ஸோ டேக்வாண்டோங்கிறது பாத்தீங்கன்னா கராத்தே மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இந்த டேக்வாண்டோ அப்படிங்கிற ஒரு கேமு. ஸோ இந்த டேக்வாண்டோட ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா கொரியா நாட்டுல தான் இந்த டேக்வாண்டோங்கிற ஒரு கலை வந்து ஃபர்ஸ்ட் உருவானது. இது வந்து கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸாவும் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல கூட இருக்குது. டேக்வாண்டோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிக். ஸோ ஸ்பெஷல் கிக் பாத்தீங்கன்னா காலை நல்லா தூக்கி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் கிக் வந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் கிக் வந்து டேக்வாண்டோ கேம்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த நாள் வந்து டேக்வாண்டோ அப்படிங்கிற இந்த ஸ்போர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிலிம் ரோல் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ண நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் தான். ஸோ உலகத்தோட ஃபர்ஸ்ட் பிலிம் ரோல் கேமரா வந்து 1888 செப்டம்பர் 4 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நாள் வந்து இந்த கேமராக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளா இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கோ ஜெனரேஷன் டே. கோ ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஃபார்ம் ஆஃப் ஹீட் அண்ட் பவர். ஸோ ஹீட்டையும் பவரையும் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணி தான் நிறைய இண்டஸ்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோ ஜெனரேஷன் மெத்தடை வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. உலகத்தோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த கோ ஜெனரேஷன் டெக்னிக் மூலமா தான், சிஹெச்பி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த சிஹெச்பி டெக்னாலஜி மூலமா தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வந்தாங்களா. அதே மாதிரி இந்த செப்டம்பர் 4 பாத்தீங்கன்னா ஈட் அண்ட் எக்ஸ்ட்ரா டெசர்ட் டேங்கிறாங்க. ஸோ டெசர்ட்னா பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டங்கள், லட்டு, மைசூர்பா, இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து டெசர்ட்ஸ்பாங்க. ஸோ இந்த மாதிரி டெசர்ட்ஸ் வந்து நீங்க அதிகமா சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா சாப்பிடணும், தப்பு கிடையாது. இப்போ நம்மலாம் பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல வந்து வீட்டுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு கேக் வச்சிருப்பாங்க, ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம யாருக்கும் தெரியாம நைட் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பிரியர்களுக்காகவே இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ நல்லா ஸ்வீட்டை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 4 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 5. ஸோ செப்டம்பர் 5 பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே, ஆசிரியர்கள் தினம். ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை பயணத்தை வந்து ஒரு டீச்சரா வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அதே மாதிரி இந்தியாவோட செகண்ட் பிரசிடென்டாவும் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாரு. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து டீச்சர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா விதமான டீச்சர்ஸையும் மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் சேரிட்டி டேங்கிறாங்க. ஸோ சேரிட்டி, ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நிறைய அனாதாசிரமம் இருக்குது, நிறைய மனுஷங்க வந்து கஷ்டப்படுறாங்க, முதியோர் இல்லம் இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவி வந்து அவங்களுக்கு நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இந்த சேரிட்டி டே வந்து கொண்டாடுறாங்க. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா சமோசா டே, வேர்ல்டு சமோசா டே.
ஸோ சமோசா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சொல்லலாம். சரி எங்க பார்த்தாலும் இங்க சம்சா வந்து இந்தியா பூரா பயங்கரமா வந்து ஃபேமஸா இருக்கு. இப்ப ஏற்பட்ட சம்சா பாத்தீங்கன்னா 10th செஞ்சுரியில சென்ட்ரல் ஏஷியா மிடில் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த சம்சா வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் 13வது நூற்றாண்டுல தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. ஸோ இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் சம்சா மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. ஸோ சம்சாலே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்த் இந்தியா சம்சா, சவுத் இந்தியா சம்சான்னு இருக்கும். நார்த் இந்தியா சம்சாங்கிறது கொஞ்சம் பட்டாக்ஸ் பெருசா இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் வச்சிருப்பாங்க. அதே நம்ம ஊர் சம்சா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உள்ளுக்குள்ள ஆனியனு, வெங்காயம், இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கும். ஸோ 2 சம்சாவுமே நல்ல டேஸ்டான சம்சா தான். எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் இந்தியா சம்சா தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த சம்சாவை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 5 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல 60 பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 6. ஸோ செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பியர்ட் டே. ஸோ தாடிக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. தாடி பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களுக்கு வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். சில பேருக்கு தாடி வளராது, பட் சில பேருக்கு தாடி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ அந்த தாடிக்காகவே அந்த தாடி அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பக்கான் டேங்கிறாங்க. ஸோ பக்கான்ங்கிறது பன்றிக்கறி. ஸோ பன்றிக்கறி வந்து பன்றிக்கறின்னு சொன்னாலும் பன்னிக்கறி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா டெலிஷியஸா இருக்கும். அதே மாதிரி நிறைய சத்து கூட பன்னிக்கறியில இருக்கு. ஸோ இந்த பன்னிக்கறி அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா இந்த நாள் பார்த்தீங்கன்னா காஃபி ஐஸ்கிரீம் டேங்கிறாங்க. ஐஸ்கிரீம்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருந்தாலும் காஃபி சிரப் யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் வந்து பண்ணுவாங்க. ஸோ காஃபி பிரியர்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த காஃபி ஐஸ்கிரீம் இந்த ஃபிளேவர் அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரீட் எ புக் டேங்கிறாங்க. ஸோ உங்க லைஃப்ல 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமோ, ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 20 நிமிஷமோ புக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஏன்னா ரீடிங் பழக்கம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த செப்டம்பர் 6 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாராவது பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 7. ஸோ செப்டம்பர் 7 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் டே. சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே இருந்தாலும் சரி, கை கால்லாம் நல்லா இருந்தாலும் சோம்பேறித்தனமா வேலை வெட்டிக்கு போகாம மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷங்க மத்தியில தான் உடம்புல வந்து குறைபாடு இருந்தாலும் ஒரு ஊனமற்றனா தான் பிறந்திருந்தாலும் தன்னால முடிஞ்ச முயற்சி ஏதோ ஒன்று பண்றாங்க இல்லையா. ஸோ ஒரு அத்லெட்டிக்ஸ் ஆகட்டும், ஒரு அத்லெட்டிக்ஸா பாரா ஒலிம்பிக்ஸ்ல போறதாகட்டும், இல்ல சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்றதாகட்டும், ஒரு பெயிண்டிங் பண்றதாகட்டும், தன்னால முடிஞ்ச முயற்சி. தான் உடம்பு தான் ஊனமுற்றிருக்கே தவிர தான் மனசு வந்து ஊனமுற்றுறது கிடையாது. தன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி தன்னை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மனுஷங்க எல்லாத்தையும் வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சூப்பர் ஹியூமன்ஸை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் போலீஸ் கார்பரேஷன் டே. ஸோ உலகம் பூரா இருக்கக்கூடிய அத்தனை விதமான போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்த்தையும் அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே. கிராண்ட் பேரண்ட்ஸ்ங்கிறது தாத்தா பாட்டி. ஸோ தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்திக்கும் இடையில வந்து ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அந்த பாண்டை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து அந்த அன்புக்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிராண்ட் பேரண்ட்ஸையும் வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் இந்த நாள் இருக்குது. ஆமா இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் கிளீன் ஏர் ஃபார் ப்ளூ ஸ்கை டேங்கிறாங்க. ஸோ வானத்தை நீங்க தலை நிமிந்து பார்த்தீங்கன்னா வானம் பூரா வந்து எப்பவுமே ஒரு கிளீன் ஏர் வந்து இருக்கணும். உலகம் பூரா வந்து கிளீன் ஏர் இருக்கணும். மனுஷங்க வந்து கிளீன் ஏரை சுவாசிக்கணும். இதுக்கப்புறம் உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கிளீன் ஏரை சுவாசிக்கணும். உலகத்துல வந்து ஏர் பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணும். ஸோ ஏர் பொல்யூஷனை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 7 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 8. ஸோ செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லிட்ரேசி ரேட் டே. ஸோ லிட்ரேசி ரேட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் எவ்வளோ மக்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரேசி ரேட்டு. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா விதமான மக்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிசியோதெரப்பி டே. ஸோ பிசியோதெரப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் வந்து சொல்லலாம். நிறைய வயசானவங்க ஆகட்டும், உடல் ரீதியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்களாகட்டும், ஊனமற்றவங்களாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பியோட பங்களிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா விதமான பிசியோதெரபிஸ்டை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது.
அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் டே. ஸோ நடிகர்களுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நடிகர்கள் வந்து ஒரு கேரக்டரை எடுத்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அந்த நடிகர்களுக்கும் மக்களுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஆக்டர்ஸை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா பாடன் டே. ஸோ பாடன் டேங்கிறது ஃபர்கியூ பண்றது. உங்க எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் இடையில பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுலாம் வரும். ஸோ அந்த சண்டை சச்சரவுலாம் மறந்துட்டு அந்த மனுஷன் உங்க லைஃப்ல வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ மன்னிச்சு அவங்களை ஏத்துக்கிறதாகட்டும் இல்ல மன்னிப்பு கேட்கறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. சோ இது போக உங்களுக்கு இந்த செப்டம்பர் 8 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 9. ஸோ செப்டம்பர் 9 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சுடோகோ டே. சுடோகோங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வகையான கேமு. ஸோ 9x9 பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு கேம் விளையாடுவாங்க. இந்த கேம் தான் வந்து சுடோகோ கேமு. ஸோ இந்த கேம் விளையாண்டா நம்ம பிரெயின் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ லாஜிக்கா வந்து நம்ம மைண்ட் வந்து யோசிக்குமா. ஸோ இந்த கேமுக்காகவே இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஒயின் டேங்கிறாங்க. ஸோ ஒயின் பாத்தீங்கன்னா பொதுவாக பாட்டில் நம்ம பேக் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா பாக்ஸ்ல கூட ஒயின் வந்து பேக் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவான ஒரு ஐடியாவா வந்து இருக்கிறதுனால இந்த பாக்ஸ் ஒயினை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா டெடி பியர் டேங்கிறாங்க. ஸோ டெடி பியர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து ஒரு பெட்டு மாதிரி வந்து டெடி பியர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டெடி பியர்ஸ் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் ப்ராடக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் டேங்கிறாங்க. ஸோ உலகம் பூரா பாத்தீங்கன்னா நிறைய விதமான டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. நிறைய பிரச்சனைகள் வந்து உலகம் பூரா வந்து போயிட்டு இருக்குது. சில இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்லேவரிலாம் நடந்துட்டு இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா அங்குள்ள அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்காது. அப்படி இல்லாம ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா விதமான குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 9 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 10. ஸோ செப்டம்பர் 10 பாத்தீங்கன்னா வேர்ல்டு சூசைட் பிரிவென்ஷன் டேங்கிறாங்க. சூசைடு. ஸோ இந்த உலகம் பூரா பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி மட்டும் இறக்குறவங்க எண்ணிக்கைகளும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆவரேஜா சுமார் 7 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போறாங்களா. நோய் வந்து இறந்து போறவங்களை விட ஆக்சிடென்டா இறந்து போறவங்களை விட கிட்டத்தட்ட அதிகமா சூசைட் பண்ணி நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்களா. சோ அப்பேற்பட்ட அந்த மோசமான அந்த சூசைட் அந்த தற்கொலை வந்து யாரும் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான மனுஷங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்க நல்லபடியா நம்ம பார்த்துக்கணும். ஸோ சூசைட் பண்ணாம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு டாப் அப் டேங்கிறாங்க. ஸோ டாப் அப்ங்கிறது ரீசார்ஜ். ஸோ ரீசார்ஜ் பண்றதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரீசார்ஜ்ங்கிறது ஒரு லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த ரீசார்ஜுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா இந்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்வாப் ஐடியாஸ் டேங்கிறாங்க. ஸ்வாப் ஐடியாஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு கிரியேட்டிவ் தாட்ஸ் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், வேற எது பத்தினாலும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னோட நாலேஜ் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். சோ ஐடியாஸை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்வாப் ஐடியாஸ் டே வந்து வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா டிவி டின்னர் டேங்கிறாங்க. சோ டிவி டின்னருங்கிறது டிவி பார்த்துட்டு நைட்டு நல்லா ஜாலியா டின்னர் சாப்பிடக்கூடிய நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு அது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஷோ பார்த்து ஒரு சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. சோ இது போக செப்டம்பர் 10 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 11. ஸோ செப்டம்பர் 11 பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நாள். ஸோ மகாகவி பாரதியாரோட நினைவு நாள். ஸோ மகாகவி பாரதியார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு பணம் பேர் புகழ் எதுவும் கிடைக்கலனாலும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட கவிதைகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரதியாரோட புகழ் வந்து இருக்குது. தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் பாரதியாரோட புகழ் வந்து இருக்கும். இந்த நாள் வந்து மகாகவி நாளா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த அன்னைக்கு அவரோட ஃபேமஸான ஒரு கவிதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சோ தேடிச்சோர் தினத்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமேதி கொடுங்கூற்றுக்கிறேன் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே எனக்கு தந்தருள்வாய் என் கண் முன்னே தீய வினை பயன்கள் என்றும் நூலா எழுந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையுறச் செய்து மதி தன்னை மிக தெளிவுபட செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு.
அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் அவரோட பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஹியூமன் பீயிங் தான் பாரதியார் அவர்கள். அதே மாதிரி இந்த செப்டம்பர் 11 பாத்தீங்கன்னா நேஷனல் மேக் யுவர் பெட் டேங்கிறாங்க. ஸோ உங்க பெட் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பெட்டை வந்து நல்லா துவைச்சு நல்லா நீட்டா மடிச்சு வைக்கிறதாகட்டும், இல்லை நீட்டா உங்க பெட்டை அரேஞ்ச் பண்றதாகட்டும், நீங்க படுக்கக்கூடிய அந்த பெட்டை வந்து நல்லா நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹார்ட் கிராஸ்டு பன் டேங்கிறாங்க. ஸோ ஹார்ட் கிராஸ்டு பன் பாத்தீங்கன்னா இந்த கிராஸ்ல வந்து பன் வந்து இருக்கும். ஸோ இந்த பண்ணுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. இந்த பன் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு பன்னா இருக்குது. குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பன் வந்து எல்லாத்துக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா வெளிநாடுகள்ல. ஸோ எப்படி வந்து அந்த கிறிஸ்டியன் சிம்பிள் பிளஸ் சிம்பிள் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பன்ல வந்து அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த பண்ணுக்காகவே இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 11 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 13. ஸோ செப்டம்பர் 13 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சாக்லேட் டே. இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா பல விதமான சாக்லேட்ஸ் இருக்கு. அந்த பல விதமான சாக்லேட்ஸை அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் அந்த மாதிரியான சாக்லேட்ஸை நீங்க சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த சாக்லேட் டே இருக்குது. ஆமா இந்த நாள் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் டேங்கிறாங்க. ஸோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. ஸோ அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க பாசிட்டிவா வந்து எடுத்துக்கணும். ஸோ காலை குத்து மாணி நீ ஏனி என்று காமி அப்படின்னு ஒரு பாட்டும் அதே மாதிரி உங்க லைஃப்ல உள்ள நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவா வந்து எடுத்துக்கணும். ஸோ வாழ்க்கையில வந்து இது இல்ல அதுலன்னு வருத்தமே படக்கூடாது. உடம்புல என்ன மூச்சு இருக்குல்ல இன்னும் சாவலையில அதை பத்தி யோசிரா திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து ஒரு மங்காத்துல ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனையும் சாவக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தாலும் அப்பவே நீங்க பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா இந்த நாள் பாத்தீங்கன்னா பேல்ட் இஸ் பியூட்டிஃபுல் டேங்கிறாங்க. ஸோ பேல்ட்டுங்கிறது வழுக்கத்தலை. ஸோ பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டரான எஸ்பெஷலி பசங்க பாத்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்டுது ஐயோ வழுக்க விழுந்துருமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுவாங்க. அப்படிலாம் பயப்படுறதே இல்லை. இப்போ வழுக்க விழுந்து என்ன முடி போச்சுன்னா மயிராச்சு அப்படின்னு விட்டு அந்த வழுக்கையில உள்ள அழகை கூட நீங்க ரசிக்கணும். அந்த வழுக்க விழுந்தாலும் அது அழகுதான். அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதை நீங்க செல்ஃப் அக்செப்டன்ஸ் பண்ணி அந்த வழுக்கையை கூட ரசிக்கணும். அதுவும் ஒரு அழகுதான் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் டே. ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆப் டெக்னாலஜிக்கெல்லாம் ஒரு பேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமர்ஸ் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்கும் அந்த ப்ரொஃபஷன் சேர்ந்த எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 13 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 14. ஸோ செப்டம்பர் 14 பாத்தீங்கன்னா ஃபுட் இஸ் எ மெடிசின் டேங்கிறாங்க. ஸோ உணவே மருந்து அப்படிம்பாங்க. ஸோ நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல ஆரோக்கியமானதா சத்தான ஒரு உணவை வந்து நீங்க தேடி தேடி சாப்பிடணும். ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆனா இந்த நாள் பாத்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் டேங்கிறாங்க. இந்தியாவிலே அதிக பேசக்கூடிய ஒரு மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் தான். ஸோ அந்த ஹிந்தி லாங்குவேஜுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஆனா இந்த நாள் பாத்தீங்கன்னா கோப் ஸ்டாப்பர் டேங்கிறாங்க. கோப் ஸ்டாப்பர்ங்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் கேண்டி. ஸோ அந்த குட்டி குட்டியா ரவுண்டா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கேண்டிகளை சாப்பிட்டு அந்த மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 14 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 15. ஸோ செப்டம்பர் 15 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி டே. ஸோ டெமோக்ரஸிக்காகவே இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. மக்களாட்சி ஜனநாயகத்தை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டாட் டேங்கிறாங்க. ஸோ டாட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலாம். ஸோ இந்த டாட்டுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டாட்டை பார்த்தீங்கன்னா பல விதமா வந்து கிரியேட்டிவா வந்து ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி உங்க லைஃப்ல சில தேவையில்லாத விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீ நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவும் இந்த இன்டர்நேஷனல் டாட் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா இந்த நாள் பாத்தீங்கன்னா கிரீன் பீஸ் டேங்கிறாங்க. ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாத்து உலகத்தை வந்து எப்பவுமே அமைதியா வச்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த கிரீன் பீஸ் டே வந்து வச்சிருக்காங்க. ஆமா இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆஃப்ரோ டேங்கிறாங்க. ஸோ ஆஃப்ரோ டேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைலு. ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த குருவி கூடு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிட்டு வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 15 வேற ஏதாவது டேட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் 60 பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.
செப்டம்பர் 16. ஸோ செப்டம்பர் 16 பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஓசோன் டே. ஸோ ஓசோன் லேயர் பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேயர் வந்து ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி வரும். அந்த சூரிய ஒளி வந்து யூவி ரேஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ரேஸ் வரும். அந்த ரேஸை ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல பியூரான ஒரு சன்லைட்டை வந்து நம்ம மேல வந்து கொடுக்கறது யாரும் பாத்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் தான். ஸோ இந்த ஓசோன் லேயர் வந்து அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் வந்து உயிரோட இருக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட இந்த ஓசோன் லேயர் வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ சுற்றுச்சூழல் சூழல்களை வந்து ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்கணும். ஓசோன் லேயர் வந்து மாசுபடாம நல்லபடியா அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஓசோன் லேயர் டே வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பார்பர் டே. ஸோ பார்பருக்காகவே இந்த நாள் இருக்குது. உங்களை வந்து மத்தவங்க முன்னாடி அழகா காமிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் யார் பண்றாங்கன்னா பார்பர் தான். ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஹேர் கட் பண்றதாகட்டும், ஷேவ் பண்றதாகட்டும், உங்களை மத்தவங்க முன்னாடி நீட்டா பிரசென்ட் பண்றதுக்கு இந்த பார்பரோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலா இருக்குது. ஸோ இந்த பார்பர்ஸை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் டேங்கிறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டில் வந்து 2 பேருமே வந்து வேலை செய்வாங்க. அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், நம்ம லைஃப்பை வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்பாவும் வேலை செய்வாங்க, அம்மாவும் வேலை செய்வாங்க, அதே நேரத்தில் குழந்தையும் வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அது மாதிரி இந்த செப்டம்பர் 16 பாத்தீங்கன்னா கெட் ரெடி டேங்கிறாங்க. ஏன்னா லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்ப என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ எமர்ஜென்சி கிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா வந்து வச்சுக்கணும். ஸோ என்ன எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபிளட் வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா எர்த்குவைக் வரும். இந்த மாதிரியான திடீர்னு நம்ம அது சென்னை மாதிரியான ஏரியால சிட்டி சைட்ல பாத்தீங்கன்னா எப்பனாலும் எந்த பிரச்சனாலும் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ கெட் ரெடி, தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 16 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 17. ஸோ செப்டம்பர் 17 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கண்ட்ரி மியூசிக் டே. ஒவ்வொரு நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு மியூசிக், ஒரு இசை வந்து இருக்கும். அந்த பாரம்பரியமான இசையை செலிப்ரேட் பண்ண விதமாகவும் இந்த அன்னைக்கு வந்து எல்லா நாடுகளையும் வந்து இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா டைம்ஸ் அப் டே. ஸோ டைம்ங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த நொடி வந்து நம்ம கையில கிடையாது. டக் டக்னு சொல்லி டைம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ என்னன்னாலும் பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி டைம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டயத்தை கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும். உலகமே எதிர்த்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே தான் இந்த டைம்ஸ் அப் டே வச்சிருக்காங்க. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேஷண்ட் சேஃப்டி டே. ஸோ பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய எல்லா விதமான பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கணும். ஸோ வெளியிருந்து வரவங்களால வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்து பரவக்கூடாது, மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலை சேஃப்டியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மண்டா டேங்கிறாங்க. ஸோ மண்டாங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ். ஸோ ஒரு மீன் தான். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்பவே ஒரு ரேர் ஸ்பீசிஸான ஒரு மீன். ஸோ இந்த மீன் வகையை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 17 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 18. ஸோ செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் டே. முதல் காதலுக்காகவே இந்த நாள் வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா முதல் காதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த காதல் வந்து சேராது, இருந்தாலும் அந்த காதல் வந்து வாழ்க்கையில உள்ள ஒரு சந்தோஷமான ஒரு முக்கியமான ஒரு அனுபவமா இருக்கும். அந்த முதல் காதலை அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் அந்த முதல் காதலை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டே. மரியாதை தான் லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நம்மளை மதிக்கலனா, அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, ஒருத்தர் நம்மளை மதிக்கலனா அவங்க நிழல் பக்கம் கூட நம்ம போக கூடாது. ஸோ ரெஸ்பெக்ட் தான். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். அந்த ரெஸ்பெக்ட் அங்கீகரிக்கணும், அந்த ரெஸ்பெக்ட் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அப்ப இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஈக்குவல் பே டேங்கிறாங்க. ஸோ ஈக்குவல் பே உலகம் பூரா பாத்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் வந்து எல்லா துறையிலுமே அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லாம எல்லா துறையிலையும் வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்களும் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேம்பு டே. மூங்கில் மரத்துக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க.
உலகத்தில் உள்ள எல்லா விதமான மூங்கில் மரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். மூங்கில் மரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மூங்கில் மரம் அது இயற்கை வளத்தை வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூங்கில் மரம் வந்து ஒரு பொறுமைக்கு ஒரு உதாரணமா வந்து மூங்கில் மரத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட மூங்கில் மரத்தை அப்ரிஷியேட் பண்றதாகவும் அதை ப்ரொடக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 18 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 19. ஸோ செப்டம்பர் 19 பாத்தீங்கன்னா ஓவர் திங்கர்ஸ் டே. சில பேர் பாத்தீங்கன்னா ஓவரா வந்து திங்க் பண்ணுவாங்க. ஓவரா திங்க் பண்ணிட்டு ரொம்ப ஓவரா ஒரி பண்ணிக்கிட்டு நைட்லாம் தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க தேவையில்லை. ஓவரா திங்க் பண்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அடுத்தவன் என்ன நினைப்பான், இது நடக்கும், அது என்ன நடக்கும், அந்த மாதிரி தேவையில்லாமலாம் திங்க் பண்ணாம நடக்கிறது நடக்க போகுது, நடக்காம இருக்கிறது நடக்காம இருக்க போகுது. இன்னைக்கு சுத்தா நாளைக்கு பால். இந்த அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு நிம்மதியா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. ஓவரா திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிரீனஸ் டேங்கிறாங்க. கிரீனஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரேப்ஸ், திராட்சை பழ வகையில ஒரு வகையான ஒரு பழம் தான் இந்த கிரீனாக் அப்படிங்கிற அந்த பழம். சரி, இந்த திராட்சை பழ ஜூஸுக்காகவும் இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்றாங்க. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டாக் லைக் எ பைரட் டே. ஸோ பைரட்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் வந்து ரொம்பவே ப்ராப்ளம். அந்த பைரட்ஸ்ங்கிறது கடற்கொள்ளையர்கள். அந்த கடற்கொள்ளையர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இதனால பாத்தீங்கன்னா இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரபியன் சொல்லி உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு படமே வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த பைரட்ஸ் மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பைரட்ஸ் மாதிரியா பேசிக்கிட்டு அவங்க ஆட்டிடியூட்லாம் அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அந்த பைரட்ஸை செலிப்ரேட் பண்ண விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த சவுத் அமெரிக்கா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைரட்ஸ் மாதிரி வந்து இந்த ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் காம்படிஷன்ஸ்லாம் வந்து வைப்பாங்க. அந்த அன்னைக்கு இந்த பைரட்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அவங்களோட மேனரிசம் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த அன்னைக்கு நடத்துவாங்களா. ஸோ அந்த பைரட்ஸ்க்காக தான் இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 19 வேற ஏதாவது டேட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோத்தருக்கு பிறந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 20. ஸோ செப்டம்பர் 20 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோஸ்டல் கிளீனப் டேங்கிறாங்க. ஸோ கடற்கரை புறா உலகம் புற இருக்கக்கூடிய எல்லா கோஸ்டல் ஏரியாஸ் அந்த கடற்கரை ஏரியா புறா பாத்தீங்கன்னா நீட்டா சுத்தமா வச்சுக்கணும், குப்பைகள் எதுவும் போடாம சுத்தமா நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பைலா டே அப்படிங்கிறாங்க. ஸோ பைலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு வந்து ஸ்பானிஷ் நாட்டோட பாரம்பரியமான ஒரு சாப்பாடு. ஸ்பெயின்ல ஒரு பிரபலமான ஒரு சாப்பாடாகவும் வந்து சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாடுல பாத்தீங்கன்னா வந்து ரைஸ், மீட்ல பாத்தீங்கன்னா சிக்கனும் இருக்கும், முயல் கறியும் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சீ ஃபுட்ஸ், அது போக வெஜிடபிள்ஸ் சொல்லி பல விதமான இன்கிரியன்ட் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லா ஒரு அட்ராக்டிவா ஒரு ஸ்பைசியான ஒரு ஃபுட்னு சொல்லி இந்த ஃபுட் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபுட்டுக்காக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் டே. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்காகவே இந்த நாள் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்ல பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விதமான ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா கேர் ஃபார் யுவர் கிட்ஸ் டே அப்படிங்கிறாங்க. உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கேரிங் எடுத்து அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிடிச்சது செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாள் வந்து சொல்லலாம். ஸோ இது போக செப்டம்பர் 20 வேற ஏதாவது டேட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 21. ஸோ செப்டம்பர் 21 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பீஸ் டே, அமைதிக்கான ஒரு நாள்னு சொல்லி இந்த நாளை வந்து சொல்றாங்க. உலக மக்கள் வந்து சண்டை சச்சரவு இல்லாம, ஜாதி மதம் பேதம் இல்லாம, இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டு போர்லாம் எதுவுமே இல்லாம எல்லாருமே அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிராட்டிடியூட் டே. ஸோ கிராட்டிடியூட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் பீயிங் கிரேட்ஃபுல். ஸோ உங்களை பத்தி நீங்களே பெருமையா நினைக்கக்கூடியதான் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்ம பெருமையை நினைக்கணும்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது உருப்படியான ஒரு விஷயம் செய்யணும், ஒரு சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு உணர்வே வரும். ஸோ அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங், அந்த எமோஷன் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. உங்களோட பொண்டாட்டியை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு அல்சைமர் டிசீஸ் டே. ஸோ அல்சைமர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து இருக்குது. இந்த டிசீஸ் பாத்தீங்கன்னா ஞாபக மறதி உள்ள ஒரு டிசீஸ்.
ஸோ இந்த டிசீஸ் வந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் போக போக இந்த டிசீஸ் அவங்களுக்கு வந்துச்சுன்னா தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க மறந்துடுவாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா தன்னையே அவங்க மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு டிசீஸ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிசீஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. சவுத் கொரியால கூட பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டு ரிமெம்பர்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அதுமாதிரி நம்ம தமிழ்ல தீபாவளின்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டா ஹிந்தியில சைரான்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இந்த படம்லாம் வந்து அல்சைமர் டிசீஸ் பேஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த டிசீஸ் பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 21 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 22. ஸோ செப்டம்பர் 22 பார்த்தீங்கன்னா டியர் டைரி டே. ஸோ டைரிக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. டைரி எழுதக்கூடிய பழக்கம் வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் ஒருத்தரோட டைரியை படிக்கும் போது ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த டைரிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ்ன்னு வந்து சொல்லலாம். அந்த டைரி எழுதுறதை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரெஹினோசரஸ் டே, காண்டாமிருகத்துக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. உலகம் பூரா பாத்தீங்கன்னா 5 வகையான காண்டாமிருகம் வந்து இருக்குதா. சோ இந்த 5 வகையான காண்டாமிருகங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்ல தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் அப்ரிசியேஷன் டே. ஸோ யானைகளோட அந்த பங்களிப்பு பாத்தீங்கன்னா இயற்கையில ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்கு. ஸோ யானைகளை பாராட்டுற விதமா, யானைகளை செலிப்ரேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா கார் ஃப்ரீ டே. இந்த நாள் வந்து கார் ஃப்ரீ டேங்கிறாங்க. இந்த அன்னைக்கு மட்டும் யாருமே கார் எதுவுமே யூஸ் பண்ணாம டிராவல் பண்றதுக்கு அல்டர்னேட்டிவ் ஒரு வே பாக்குறது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நடந்து போறதாகட்டும், சைக்கிள்ல போறதாகட்டும், இந்த மாதிரி பொல்யூஷன் இல்லாம நீங்க இந்த அன்னைக்கு டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள், இந்த கார் ஃப்ரீ டே வந்து இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு செப்டம்பர் 22 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 23. ஸோ செப்டம்பர் 23 பாத்தீங்கன்னா பைசெக்சுவாலிட்டி டே. ஸோ பைசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்ஜிபிடியில் உள்ள ஒரு கேட்டகரி. ஸோ பைசெக்சுவாலிட்டிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பையன் மேலேயும் அட்ராக்ஷன் இருக்கும், பொண்ணு மேலேயும் அட்ராக்ஷன் இருக்கும். 2 பேத்துக்கு மேலே அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய கேட்டகரி உள்ள பீப்புள் வந்து பைசெக்சுவாலிட்டிம்பாங்க. அந்த பைசெக்சுவாலிட்டி பீப்புளை மரியாதை செலுத்துற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னாலஜி டேங்கிறாங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எஜுகேஷன் கத்துக்கிறதாகட்டும், டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பலதரப்பட்ட எஜுகேஷன் ஆன்லைன் கோர்ஸ் ஆகட்டும், இல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா டிஎல் டாக் டேங்கிறாங்க. டிஎல் டாக் டேங்கிறது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓவரியன் கேன்சர் வந்து வரும். பெண்களோட அந்த மெயின் பாயிண்ட்ல, சென்டர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த முட்டை உருவார இடத்துல, அந்த கருமுட்டை உருவார இடத்துல வந்து கேன்சர் வரும். அது வந்து ஓவரியன் கேன்சர்னாங்க. ஸோ அந்த கேன்சர் பத்தின அவேர்னஸ் வந்து பெண்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். உலகம் பூரா பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பெண்கள் வந்து இந்த கேன்சரால வந்து வருஷம் பாதிக்கப்படுறாங்களா. ஸோ அது அவேர்னஸ்க்காக தான் இந்த நாள் இருக்குது. இந்த செப்டம்பர் 23 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டேங்கிறாங்க. சைன் லாங்குவேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காது கேட்காதவங்களுக்கும் வாய் பேச முடியாதவங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் இந்த சைன் லாங்குவேஜ். இந்த சைன் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா 300க்கும் அதிகமான சைன் லாங்குவேஜஸ் வந்து இருக்குதா. ஸோ இந்த லாங்குவேஜஸ் அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 23 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 24. ஸோ செப்டம்பர் 24 பாத்தீங்கன்னா வேர்ல்டு பாலிவுட் டே. ஸோ இந்தியன் சினிமாக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. இந்தியன் சினிமாவில் உள்ள நம்ம அந்த ஆர்ட்டையும் அந்த கல்ச்சரையும் அந்த கலர்ஃபுல்லையும் வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த வேர்ல்டு பாலிவுட் டே இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜ் டைவர்சிட்டி டேங்கிறாங்க. உலகம் பூரா பாத்தீங்கன்னா பல விதமான ஏஜ் குரூப்ல வந்து மனுஷங்க இருப்பாங்க. இந்த பல விதமான ஏஜ் குரூப்ல உள்ள எல்லா விதமான மனுஷங்களையும் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் எல்லா விதமான மனுஷங்களையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்ல நம்ம வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா ப்ளூ பேர்ட் ஹாப்பினஸ் டேங்கிறாங்க. ப்ளூ பேர்டுங்கிற அந்த பறவை பாத்தீங்கன்னா ஒரு அந்த பறவைக்காகவே தான் இந்த நாள் இருக்குது. அந்த பறவை ஆக்சுவல் வந்து சிம்பிள் ஆஃப் லக் அண்ட் ஹாப்பினஸ், யோகத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் அந்த பறவை வந்து குறிப்பிடுவாங்க. அந்த பறவை இனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்லயும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன் டே. ஸோ பங்க்சுவேஷன்ங்கிறது இந்த கம்மா, ஃபுல் ஸ்டாப்பு, ஆச்சரியக்குறி, செமிகோலனு, கொஸ்டின் மார்க், இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன் வாங்க. இந்த பங்க்சுவேஷன்ஸ்க்காகவே பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. இது போக செப்டம்பர் 24 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.
செப்டம்பர் 25. ஸோ செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ரீம் டே. கனவுகளுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. கனவுகளை வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் உங்க லட்சியத்துக்காக நீங்க கனவு காண்றது மட்டும் இல்லாம அதை நோக்கி நீங்க உழைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காகவும் வந்து இந்த வேர்ல்டு ட்ரீம் டே வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பார்மசிஸ்ட் டே. ஸோ பார்மசிஸ்ட் அப்படிங்கிறவங்க இந்த பி ஃபார்மு, டி ஃபார்மு, எம் ஃபார்மு இந்த மாதிரியான படிப்பவங்களை படிச்சவங்களை வந்து பார்மசிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பார்மசிஸ்டோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா மெடிசின் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்குது. ஸோ இந்த பார்மசிஸ்டை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா மேத் ஸ்டோரி டெல்லிங் டேங்கிறாங்க. ஸோ மேக்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோரி டெல்லிங் பண்றது, மேக்ஸை யூஸ் பண்ணி லாஜிக்கலா கொஞ்சம் பசில் ரீதியா, கொஞ்சம் கேம் ரீதியா இந்த மாதிரி மேக்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோரி டெல்லிங் பண்ற அந்த கிரியேட்டிவிட்டிக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது மூலமா கிட்ஸ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக, ஸோ மேக்ஸை ஸ்டோரி டெல்லிங்கா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அட்டாக்சியா அவேர்னஸ் டேங்கிறாங்க. அட்டாக்சியாங்கிற பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸ் உள்ளவங்களால பாத்தீங்கன்னா அவங்களால ஒழுங்கா நிக்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது, அதுமாதிரி ஒழுங்கா பேச முடியாது, சாப்பிட பாத்தீங்கன்னா அவங்களால ஒழுங்கா வந்து முழுங்க முடியாது. இது வந்து ஒரு ரேர் கைண்ட் ஆஃப் டிசார்டர் தான். ஸோ இந்த டிசீஸ் பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 25 வேற ஏதாவது டேட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாராவது பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 26. ஸோ செப்டம்பர் 26 பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் டே. ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஹச்ஆரோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஸோ ஹச்ஆர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதாகட்டும், மேன் பவர் சப்ளை பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயம் வந்து ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூக்ளியர் வெப்பன் எலிமினேஷன் டேங்கிறாங்க. உலகம் பூரா எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் வெப்பன் வந்து வச்சிருக்காங்க. ஒரு போர் வந்துச்சுன்னா நிறைய நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணாங்கன்னா உலகமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழியறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குது. அதனால உலகத்தில் உள்ள எல்லா விதமான நியூக்ளியர் வெப்பனையும் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணணும், உலகத்துல எப்பவுமே அமைதி இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா பெட்டர் பிரேக்ஃபாஸ்ட் டே. ஸோ 3 வேளை சாப்பாடுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காலையில சாப்பிடக்கூடிய சாப்பாடு. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய அதிக அளவில் குவான்டிட்டியில் நல்ல சத்தான சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு உங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா லவ் நோட் டேங்கிறாங்க. ஸோ லவ் நோட் டேங்கிறது ஒரு நோட் பேட்ல நீங்க எழுதி வைக்கிறது, உங்களுக்கு பிடிச்சமானவங்க, உங்க ஃபேமிலியோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க பார்ட்னரோ, உங்களோட லவ்வரோ, அவங்கள பத்தி ஒரு சின்னதா ஒரு நோட்ல எழுதி வச்சு அவங்களுக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கறதாகட்டும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றதாகட்டும், அதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த லவ் நோட் டே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக செப்டம்பர் 26 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 27. ஸோ செப்டம்பர் 27 பாத்தீங்கன்னா வேர்ல்டு டூரிசம் டே. டூரிசத்துக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. டெய்லி வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி வாழாம சாப்பிட்டோம், தூங்கணும், ஒரு ஸ்கூலுக்கு போனோம், இல்லை காலேஜுக்கு போனோம், இல்லை ஒரு கம்பெனிக்கு போனோம், வீட்டுல இருந்து ஒரு பில்டிங் விட்டு இன்னொரு பில்டிங் போனோம், இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கான லைஃப்ல அப்படியே தள்ளி வச்சுட்டு ஒரு டூர், ஜஸ்ட் உலகம் பூரா உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பொறுத்து உலகம் பூரா ஏதோ ஒரு இடத்துக்கு கம்ப்ளீட்டா நீங்க டூர் போகணும். டூரிசத்தை அப்ரிஷியேட் பண்றதுக்காக இந்த நாள் இருக்குது. ஸோ டூரிசம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஏன்னா டூர் போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், உங்க மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆகும். ஸோ அந்த டூரிசத்தை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா நோ எக்ஸ்கியூஸ் டே. ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லவே கூடாது. நான் இதனாலதான் வந்து தோத்து போனேன், எங்க அப்பா அம்மா வந்து ஏழையா இருந்தாங்க, நான் கஷ்டப்படுறேன், இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படிங்கிற அந்த எக்ஸ்கியூஸ் வந்து சொல்லவே கூடாது. எந்த ஒரு மனுஷன் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருக்கணும், அவன் வந்து அவன் நினைச்ச லைஃபுக்கு அவன் போவான், பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆவான். எவன் வந்து எதுக்கெடுத்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவன் வந்து லைஃப்ல முன்னேறவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த டே வந்து நோ எக்ஸ்கியூஸ் டே. மூணாவது பாத்தீங்கன்னா ஆன்செஸ்டர் அப்ரிசியேஷன் டே. ஆன்செஸ்டர்ங்கிறது உங்களோட முன்னோர்கள், உங்களோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டி, அவங்களோட தாத்தா பாட்டின்னு சொல்லி உங்களோட முன்னோர்கள் இருக்காங்களே, உங்களோட பரம்பரைன்னு சொல்லுவாங்க. முன்னோர்களை வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பாத்தீங்கன்னா சாக்லேட் மில்க் டே. ஸோ சாக்லேட் மில்க் அந்த ட்ரிங்க்குக்காகவே வந்து இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. அந்த ட்ரிங்க் குடிச்சு மகிழக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 27 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.
செப்டம்பர் 28. ஸோ செப்டம்பர் 28 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரைட் டு நோ எ டே. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா விதமான மனுஷங்களுக்கும் எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த அக்சஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ எல்லா விஷயமும் அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த ரைட்ஸ் வந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஃப் டே. ஸோ காது கேட்காதவங்களுக்காகவே இந்த நாள் வச்சிருக்காங்க. காது கேட்காத மக்களை வந்து அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ற விதமாகவும் அவங்க அவங்க கத்துக்கக்கூடிய அந்த சைன் லாங்குவேஜை வந்து பாராட்டுற விதமாகவும் தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ராபிஸ் டே. ஸோ ராபிஸ்ங்கிற ஒரு நோய் பாத்தீங்கன்னா நாய்க்கடியால வரும். ஸோ நாய் கடிச்சா பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ராபிஸ் வரும். தெருநாய் கடிச்சு மட்டுமே ராபிஸ் நோயால வந்து உலகம் பூரா பாத்தீங்கன்னா 20,000 மக்கள் வந்து அதிகமா வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ராபிஸ் நோய் பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் போக் டே. ஸோ போக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹவாயன் டிஷ் இது. ஸோ இந்த ஹவாயன் டிஷ்ஷோட ட்ரெடிஷனல் ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடு இருக்கும். ஒரு பவுல் மாதிரி இருக்கும், ஒரு போக் பவுல்னு சொல்லுவாங்க. இந்த போக் பவுல்ல பாத்தீங்கன்னா போக்குங்கிறது ஸ்லைஸ்னு அர்த்தம். ஸோ ஸ்லைஸா கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், மீட் ஆகட்டும், இப்போ இது கூட ரைஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு ஸ்லைஸ் மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்பைசியான ஒரு டிஷ் வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்காக இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 28 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. செப்டம்பர் 29. ஸோ செப்டம்பர் 29 பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹார்ட் டே. ஸோ இதயத்துக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. உங்க இதயத்தை நீங்க வந்து பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும். இதய நோய் எதுவுமே வராம உங்க இதயத்தை பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, இதே எப்பவுமே நொறுங்காம ரொம்பவே ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபுட் வேஸ்ட் அண்ட் லாஸ் டேங்கிறாங்க. உலகம் பூரா பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஃபுட் வேஸ்ட்டை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாப்பி கூஸ் டேங்கிறாங்க. ஸோ கூஸ்ங்கிறது வாத்து. அந்த வாத்து கறிக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மிடில் ஏஜ் பீரியட்ல வந்து வாத்துக்கறி வந்து நிறைய மக்கள் வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்களா. வாத்துக்கறியில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வாத்துக்கறியை சாப்பிட்டு மகிழக்கூடிய நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். ஆனா இந்த நாள் பாத்தீங்கன்னா சைலண்ட் மூவி டேங்கிறாங்க. ஸோ சைலண்ட் மூவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மூவிஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் சைலண்ட் மூவி வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஸோ சைலண்ட் மூவி எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் சொல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து சொல்லலாம். எல்லா லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டவங்களும் வந்து சைலண்ட் மூவி வந்து பார்க்க முடியும். பார்த்து அவங்க ஆக்டிங் மூலமா வந்து அந்த கதையை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ சார்லி சாப்ளின் மூவிலாம் வந்து சொல்லலாம். ஸோ சைலண்ட் மூவி பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்ட் ஒர்க்னு சொல்லலாம். அந்த ஆர்ட் ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. இது போக செப்டம்பர் 29 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. செப்டம்பர் 30. ஸோ செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பாட்காஸ்ட் டே. ஸோ பாட்காஸ்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் வந்து வீடியோ வந்து பார்க்க முடியாது. ஒரு கார்ல போகும்போது ஆகட்டும், இல்லை ஒரு சமையல் கட்டில் வேலை செய்யும்போது ஆகட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரி டயத்தில் ஒரு பாட்காஸ்ட் மூலமா பாட்டு கேட்கறதாகட்டும், கதை கேட்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ எல்லா இடங்களையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே. ஸோ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா 3000க்கும் அதிகமான லாங்குவேஜ் இருக்குது. ஸோ உலகத்தில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்போ, ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ, ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மொழியில வரும்போது அது நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா மற்ற மொழிகள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்ரிஷியேட் பண்ற விதமாக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா நேஷனல் லவ் பீப்புள் டே. ஸோ உங்களை சுத்தி இருக்க மனுஷங்கள், உங்க ஃபேமிலி ஆகட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்க கொலீக் ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து நீங்க கைண்டா வந்து நடத்தணும், அவங்க மேல அன்பு செலுத்தணும், நல்ல வார்த்தை நாளை அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஆமா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவிங்கம் டே. ஸோ இந்த வாயில போடுற அந்த பப்ளிகாம்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. இந்த சிவிங்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிவிங்கம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்ல இருந்து ஆதிவாசி காலத்துல இருந்தே மனுஷங்க வந்து இந்த சிவிங்கம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிவிங்கம் போடுறதுனால வாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல மசாஜ் ஆகும், நல்ல ஒரு சுறுசுறுப்பு ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த சிவிங்கம் வந்து இந்த அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவர்ல சிவிங்கம் போட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். ஸோ இது போக செப்டம்பர் 30 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.